ஹைடா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி டெஸ்டினி வில் டிசைட் அப்படிங்கிற எஃப்எஃப்போட 6th எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேடா, நேற்று இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜேகே வந்து ஜேகேக்கு தெரியாது நீங்கள் ஊருக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது. உங்கள்கிட்ட சும்மா சல்மிஷன் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு அதோட அவன் ப்ராக்டிஸ்க்கு போயிருப்பான். நீங்கள் அவனுக்கு குட் பை நோட்ஸ் மட்டும் எழுதி ஸ்டிக்கி நோட்ஸில் ஒட்டிட்டு நீங்கள் ஏர்போர்ட்க்கு வந்துட்டுருப்பீங்க. வந்து ரீச் ஆகிட்றீங்க, ஏர்போர்ட்க்கு ஏறி போகிறீங்கடா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க ஏர்போர்ட்டில். ஓகேவா, அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேடா, இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கும்போதே எல்லாம் டேக் ஆஃப் ஆகிட்ருக்கு. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிட்ருக்கு. அதே பார்த்துட்டு நம்ம போகிறோமா ஜேகே கிட்ட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கேருந்து எழுந்து போகிறதுக்கு மனசு இல்லை. ஜேகே எவ்வளோ பெரிய ஆள், எப்படி இருக்கார், இங்கே அவரோட மவுஸ் என்னங்கிறது கொரியானாவே ஜேகே தான், பிடிஎஸ் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சுட்டு இதில் போய் நம்ம ஜேகேவை போய் என்னத்தை நம்ம போய் இருந்து அவனோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி தேவையில்ல, வேண்டாம், இது ஒரு கனவு மாதிரி நினச்சி மறந்துடலாம். இதுக்கு மேலே நம்ம வேறு எப்போ வரப்போகிறோம், வேறு கம்பெனிக்கு தானே வருவோம், அப்போ நம்ம வந்ததா ஜேகேக்கிட்ட காட்டிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பிராண்ட் அம்பாசிடர் தானே, நம்ம பாட்டுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டுப்போம், என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி போஸ் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் ஹிட் பண்ண சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டைரெக்டாக ஜேகேக்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்கிறதுக்காக உள்ளே ஓகே கிளியரன்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்காக அங்கே போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்றைக்கி நீங்கள் போகிற ஃப்ளைட் வந்து கேன்சல்டு அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சல் வேணும்னா நாங்கள் வேறு ஃப்ளைட் வேணால் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து சொல்லியிருந்துருப்பாங்க. 5 ஹார்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃப்ளைட் வரும்னு. அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து மாறி வர்றதுக்கு வந்து வேறு நடுவில் ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும்டா. அங்கே ஸ்டாப்பிங் இப்போ டெல்லின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஆன் டைம்லேயும் போக முடியாது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேணும்னா மேம் நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம் மேம், நாளைக்கு கூட போய்க்கலாம், இன்றைக்கி நைட் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் கூட இருக்குல்ல, நம்ம பார்த்துட்டு கூட போய்க்கலாம், அதுக்கு தான் இப்படி கடவுள் பண்ணுறாரு போல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார் உங்களோட மேனேஜர். நீங்கள் அவர் சொல்கிறத பாதி காதில் வாங்கியும் பாதி காதில் வாங்காமல் இந்த டைம் எல்லாமே கூட நம்மளை சேர்த்து தான் வைக்கணும்னு நினைக்கிது போல் ஜேகே. நான் உன்னை விட்டு விலகி போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்படி வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசலை. பேசாமல் அப்படியே பேடிச்ச மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அதோட இங்கே வந்து ஜேகே சைட் பார்க்கலாம். ஜேகே வந்து அப்போ தான் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஹேயாங் கூட உட்காந்து சும்மா அரட்டை அடிச்சுட்டு ஓகே நான் இப்போ மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். வரும்போது ரூமுக்கு வந்து ஓப்பன் பண்ண அந்த டைமில் வந்து கொஞ்சம் காற்று ரொம்ப ஃபோர்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்டிக்கி நோட் வந்து கீழே விழுந்துடுறா. அப்போதைக்கு அவர் கவனிக்கல. அதோடு உட்காந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கார். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே ஒயினுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. நீங்கள் எடுக்கலை, உங்களுக்கு ரீச் ஆகலை, எடுக்கலை. நீங்கள் அங்கே இதில் இருக்கீங்க, சுவிட்ச் ஆஃபில் போட்டிருப்பீங்கள்ல, அதனால் அந்த டைமில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் நீங்கள் எடுக்கலைன்னா நான் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி மேக்கப்லாம் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது இது வரைக்குமே நீங்கள் போக போகிறீங்கங்கிறது. ஆர்எம்க்கு வந்து தெரியும்ல. ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆர்எம் கூப்பிட்டுருந்துருப்பாரு, வாங்க இன்றைக்கி வந்து ஒரு குட்டியாக ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டுப்போம், அதில் வந்து இன்றைக்கி லைவில் யார் யார் என்ன பண்ணலாம், என்ன பேசிகிட்டு இருக்கலாம் என்னன்றது வந்து ஒரு குட்டியாக டெமோ மாதிரி பார்ப்பாங்கடா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே நேரம் இவரும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் போய் இப்போ அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து அதோட படம் தூங்கிடலான்ற பிளானில் வந்து இருந்திருப்பார். ஏன்னா நைட்டு தூங்கலைல்ல பாவம், ட்ராயிங் பண்ணிகிட்டே உங்களோட ட்ரா பண்ணிகிட்டே இருந்திருப்பார்ல. அதையும் நினச்சி பார்த்துட்டே சிரிச்சுட்டே நார்மலாக கொஞ்சம் கீழே அப்படி குனியும் போது தான் பார்க்குறேன் குட் பைன்னு மட்டும் இருக்குது. என்னடா இது குட் பை போட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து இது யார் ஒட்டி வச்சுருப்பான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தா நீங்கள் குட் பை ஜேகே பை வாயன் போட்டு வச்சுருக்கவும் குட் பாயா
என்ன சொல்லிகிட்ருக்கா அவள்? குட் பைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. குட் பை நான் எங்கே போனா என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவரோட மேனேஜருக்கு தான் கேட்குறாரு. கால் பண்ணிவிட்டு வைனுக்கு கால் பண்ண என்ன எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் வயன் வந்து இப்போ கிளம்பியிருப்பாங்க. அவங்க முன்னாடியே கிளம்பி இருந்திருப்பாங்க. இப்போ போயிருந்திருப்பாங்களே இந்த டைமில் அவங்களுக்கு ஃப்ளைட்டு அவங்க போகிறாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. ஜேகே கொஞ்சம் லூசு மாதிரி கத்திட்டு டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிவிட்டு கத்திட்டு போயிட்டாலா போய் நீ எப்படி வப்பில் பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு சொன்னே தெரியல அவனுக்கு. கத்திட்டு வெளியில் ஓடி வர்றான். எல்லாரும் வியடாக பார்க்குறாங்க. என்னாச்சு ஜேகேன்னு கரெக்டாக முன்னாடி இருந்து வந்துருப்பார். வரும்போது ஜேகே என்னடாச்சு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கோம்னா எனக்கு ஒயின் வேணும், ஒயின் காணும், ஒயின் போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவள் பாட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி. நேற்று கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காலையிலேருந்து பார்க்கலான்னா அதுக்குள்ளே போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தலையில் கை வச்சுட்டு இருப்பான். கை வச்சு பாவம் போல் இருக்கும், அழுதுட்ருப்பான். ஜேகேவை அந்த கண்டிஷனில் வந்து பார்க்குறதுக்கு ஆரம்பிக்க முடியலை. இவன் அந்த அளவுக்கெல்லாம் பண்ண மாட்டானே. என்ன என் மேலே இவ்வளோ அப்சஷன் இப்படி ஒரு இதெல்லாம் அப்சர்வ்டாலாம் இப்படி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது. அவன் அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு அதோட நிறையா பேர் வரவங்க போகிறவங்க எல்லாம் பார்த்துட்டு அங்கங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. இவருக்கு சைடில் ஃபுல்லாக அப்படி பார்த்துட்டு ஓரமில்ல எல்லா பக்கமும் கண்ணும் இருக்கும்ல, பார்த்துட்டு வேறு இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ற மாதிரி வா சரி வா பார்த்துக்கலாம் வா இப்படி அவள் தானே இந்த நீ தானே அவரோட பிராண்ட் அம்பாசிடர். கண்டிப்பாக வந்து அவனை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இன்னொரு தடவை மீட்டிங்க்கு நீ கூப்பிட்டாலும் வர்ற மாதிரி தான் இருக்கும். வருவா நம்ம கூப்பிட்டுக்கலாம்டா வாடா ஏன்டா இங்கேயே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு டக்குன்னு ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அந்த ரூம்குள்ளேயே தான் ஒரு 2 பேர் மட்டும் வந்திருக்காங்க. ஜேஹோப்பும் சிமன் மட்டும் வந்திருக்காங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே இன்னும் வரல. வந்திருக்கும்போது இவன் ஏன் இப்படி இந்த கோலத்தில் வர்றான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. என்னாச்சு என்ன ஜேகே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும். சிமன் எந்திரிச்சு வந்து ஏன்டா அப்படி இருக்க, ஏன்டா அப்படி எழுதிட்டுருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் நார்மலாக கேட்டுட்ருப்பார். இவன் பார்த்துட்டு வயன் வந்து போயிட்டா என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவனுக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே சந்தேகம் இருக்கும், இவங்க 2 பேருக்கும் என்னமோ ஓடுதுடா அப்படின்ற மாதிரியே. எல்லா வயசுக்குமே இருக்குது, ஆனால் யாரும் அந்தளவுக்கு கண்டுக்கலாம். ஆனால் இவன் அப்பப்போ வந்து வயன் வந்தாலே ஜேகே கலாய்க்கிறது அந்த மாதிரி இருந்திருப்பான். உங்களுக்கே தெரியும்ல எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலாய்ச்சிட்டு அப்படி தானேடா இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு. இல்லை நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் வேணா நீ கேட்டேன்னு கேட்காம நான் வந்து கேட்குறேன், வயன் வந்து எங்கே இருக்கா அவளோட அட்ரஸ் என்ன அப்படின்றத வந்து நான் கேட்டு கொஞ்சம் சொல்கிறேன். இன்கேஸ் வந்து நம்ம சிங்கப்பூர் வந்து இப்போ போவோம்ல டிசம்பர் டைமில், அப்போதைக்கு போகும்போது வேணும்னா பக்கத்தில் தானா அப்படின்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்தில் இந்தியா அப்படின்ற மாதிரி அங்கே இருந்துட்டு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஒரு 2-3 டேஸ் வந்து இருக்க மாதிரி கூட நம்ம வயனை போய் பார்க்குறோம், அவங்க கூட பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லவும் ஜேஓப்பும் ஆர்எம்மும் 2 பேரும் முறைச்சிட்ருக்காங்க. என்னடா சொல்லிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. நீ பாட்டுக்கு அவனை சும்மா இருக்கவனு ஏற்றி விட்டுட்டு இருக்க, உனக்கு தெரியுமா அட்ரஸ் அப்படின்னு சொல்லும் போது தான் சிம்மினும் சொன்னது வந்து அதெல்லாம் தெரியாது, எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்லுவோமேன்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாரு. இருந்தாலும் மனசில் பாவம் சின்ன பையன் சின்ன வயசுலேருந்தே இங்கே இருக்கான், இவனை பற்றி நமக்கு தெரியாதா, நம்ம தம்பி மாதிரி அவன் ஆசைப்பட்டானா நம்ம அதை நடத்தி வைப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் சொல்லியிருந்திருப்பாரு. மறைச்சிட்ருக்காரு. அப்போ ஜேகேக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே நம்ம தான் அவளோட இதுதான் வச்சுருந்தோமே, ஃபோட்டோ எடுத்து வச்சோமே, அது என்னன்னு தெரியல நமக்கு கரெக்டாக. ஆனால் இது ஒரு ஐடி மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோக்காக எடுத்தோம், ஆனால் இப்போ அது நமக்கு ஹெல்ப் ஆகுமோ அப்படின்ற மாதிரி கூகுள் மேப்லலாம் போட்டு பார்க்குறாரு. அங்கே வந்து வேறு மேப் தானே யூஸ் பண்ணுவாங்க மேப்க்கு எல்லாமே. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் பார்த்து நம்ம வந்து சவுத் இந்தியா
அங்கே இருக்க அந்த அட்ரஸ் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, இப்போ நம்ம சவுத் இண்டியன் சைடு வந்து போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து உட்காந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். அப்போவே செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மற்ற மெம்பர்ஸும் எல்லாம் வர்றாங்க. இவன் என்னடா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீங்கள் வாங்க நம்ம பேசிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போதைக்கு ஜேகே தான் நிறையா வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. நிறையா வந்து ஆக்சுவலி அவன் தான் அம்பாசிடர், அதனால் அவனே நிறையா வந்து லைவில் பேசுகிறதுக்கான ஸ்கிரிப்டும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது நிறையா அவன் பேச வேண்டியது. ஆனால் அவன் எதுவுமே கவனிக்கல. இந்திய லொக்கேஷனே தான் பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரி தான் போகணும் போல் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவனுக்கு கரெக்டாக இப்படி தான் அப்படின்றது தெரியாது. ஒரு ஒரு மேலோட்டமாக இப்படி தான் போகணும் போல், இந்த சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கான். கொரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் நம்ம போய் எப்படி நம்ம தேடுறது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப குழப்பமாகவும் இருக்குது. ஓகே, வேறு வழி இல்லை, எப்படின்னாலும் நம்ம போய் நம்ம கண்டிப்பாக ஒயன் வேணும்னா ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி பார்த்துட்டு வருஷங்கள் ஆனாலும் சரி நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம பண்ணிப்போம். அங்கே போனால் கேட்டால் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா யாராவது ஆளை வச்சு கூட தேடலாம் அப்படின்ற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. அவன் இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கண்ணிலேருந்து தண்ணீராக வந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கும் வந்து ஏன்டா அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீலாம் வந்து ஏன் ஜேகே இப்படி பண்ணிகிட்ருக்க, என்னடா அப்போ உனக்கு ஆச்சு அப்படிங்கும்போதே மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்துருப்பாங்க. ஏய் அப்படின்னா விடு, நான் வர்றேன், போய் கண்டுபிடிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இது இங்கேயே இருப்பாங்க இந்தியன்ஸ்லாம் நிறையா பேர், கண்டிப்பாக இந்த அட்ரஸ் கொடுத்தோன்னா இந்த சைடு என்னன்றது சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு கூட நம்ம போகலாம், எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், அங்கேயுமே நம்ம சர்ச் பண்ணுறதுக்காக எல்லாம் ஆள் இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போதும் ஜேகே அழுதுகிட்டே தான் இருந்திருப்பான். கண்ணை தொடச்சி விட்டால் ஃபேஸே வீங்கிடுச்சு. அப்போவே இதோட வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஜேகேக்கு வந்து லைவ் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆசையும் நல்லா அவளோட பிராண்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா இருக்கணும். அவள் ஸ்டார்ட் அப் வேறடா பாவம், நீ பாட்டுக்கு இன்றைக்கி லைவ் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாலும் லைவ் கேன்சல் ஆயிரும், அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, கேன்சல் ஆயிடுச்சுன்னா கூட அவள் வருவாளடா திரும்ப, ஏன் கேன்சல் ஆச்சு நம்ம ஏதாவது சொதப்பி விட்டோம்னா கூட வருவாள்ல திரும்ப அப்படின்ற மாதிரி. டேய், அதை ஒயனை வந்து பார்க்கணும் அப்படின்னாலுமே மீட்டிங்னு வச்சு கூட நீ பார்த்துக்கலாம்டா, அவளோட கம்பெனி பேர் தெரியாதா, அப்படி வச்சு கூட பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஆர்எம் சொல்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, இவ்வளோ நேரம் பைத்தியக்கார மாதிரி இருந்தியேடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சரி ஆரம்பிக்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் நல்லா தொடச்சி விட்டு, சரி எந்திரி, பார்த்துக்கலாம், நீ விடு, நான் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன், ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி நான் உனக்காக பேசுகிறேன்டா, நான் இப்போலாம் பண்ண மாட்டேன், ஆனால் உனக்காக பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அப்போ தான் ஜேகேக்கு வந்து ஓகே, அங்கேயே அவர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறதுனால ஆரம்பம் வந்து நம்புகிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ போய் ஐஸ் கியூப் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஆரம்புக்கு கால் வருது. இன்றைக்கி வந்து ஆரம் வந்து கால் அவரோட மேனேஜர்கிட்டருந்து வருது. வரும்போதே இவருக்குமே தோணுது, ஓகே இன்றைக்கி ஜேகேவும் சரியில்லைனால நாளைக்கு மாற்றிக்கலாமான்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டக்குன்னு எடுத்தோன்னே ஆரம் தான் கேட்குறாரு. கேட்கும்போது, இல்லை இன்றைக்கி ஒயம் போனவங்க திரும்ப வர்றாங்களாம், ஃப்ளைட் வந்து கேன்சல் போல், அதனாலங்கவுமே அவருக்கு அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே எதுவும் பேசாமல் மெம்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்காரு. ஜேகே போயிருந்துருப்பான் வெளியில். சொல்லிவிட்டு அவருக்கே ஒரு சிரிப்பு, என்ன இப்போ இப்படி சிரிச்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி. ஓகே நல்ல விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது, நல்ல விஷயமா, அவங்க ஃப்ளைட் கேன்சல் ஆகி வர்றது உங்களுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக கேட்டு பேசிகிட்டு இருந்திருக்காரு. இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவரே நினச்சிட்டு, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலை. இன்றைக்கி வர்றாங்களாம், லைவ் வந்து இன்றைக்கி கம்பல்சரி இன்றைக்கி முடிக்கணும், அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க போல், நாளைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னமோ தெரியல, எப்போ போகிறாங்கன்றதும் கரெக்டாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அதோட சரின்னு சொல்லி வச்சுட்டு ஃபோனை வச்சதுமே ஒயன் வந்து போகணும், ஜேகே விட்டு பிரியணும்னு நினச்சி தான் எனக்கு தெரிஞ்சு அவனோட இமேஜ் வந்து கம்மி ஆகக்கூடாது, அதுக்காக போயிருந்துருக்கலாம்.
இவன்கிட்ட சொல்லாமலே சொன்னால் விட மாட்டான்னு சொல்லி போயிருந்துருக்கலாம் அப்படிங்கும்போது, ஆமாங்க அதே தான் நாங்களும் நினச்சிட்ருக்கோம். இவனோட நல்லதுக்காக தான் போகணுன்னு சொல்லி அந்த ஒயின் பொண்ணு போயிருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு ஜிமின். ஆனால் ஷுகா வந்து அப்படின்னாலும் ஏன் இப்படி சொல்லாமல் போகணும், இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு தானே இருந்தாங்க, சொல்லாமல் போகிறது அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்துப்பார். சொன்னால் மட்டும் ஜேகே விட்டுருவானா? இப்போ கால் பண்ணது வந்து நம்ம மேனேஜர் தான். அவர் கால் பண்ணிவிட்டு ஒயின் போகணுங்க, ஃப்ளைட் கேன்சல்லாம் திரும்ப வர்றாங்களான்னு சொன்னோன்னு எல்லோரும் அப்பாடா ஏதோ ஜேகேயோட ரூட் கிளியரானா சரி அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க வாய் விட்டு. சொல்லிவிட்டு இருந்தாலும் இது எப்படி இப்படி சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது சும்மா நார்மலாக நடக்கிற மாதிரியே இல்லை, ஏதோ ஆக்சிடெண்ட்டாக நடக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இது வந்து பிளான்டாக இருக்க மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி காட் வந்து பிளான் பண்ணிட்டாரு போல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பேசிகிட்ருக்காங்க. எனக்குமே இவங்க 2 பேரையும் பார்த்தா இப்போ தான் பார்த்து இப்போ நம்ம இப்போ பேசிகிட்ருக்க மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தோணுது. சொல்கிறாங்க. அப்போவே சொன்னதுமே டக்குன்னு கால் பண்ணி ஒயின் வர்றாங்களான்டான்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஒயின் வர்றாங்களான்னு அடித்து பிடிச்சி பாதி கழுவியும் கழுவாமலும் மேக்கப்போட பாதி போகாமலும் ஓடி வந்துட்டுருக்கான். ஜேகே வந்து என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஆமாம் இப்போ தான் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களாம். நீ ஏன்டா இப்படி ஓடி வர்ற அதுக்குன்னு அப்படின்னு சொல்லி, இல்லை ஒயின் வர்றாங்களா உண்மையை சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆமாண்டா வர்றாங்களா, ஃப்ளைட் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரலையா, டிலேட் போல், அதனால் இன்றைக்கி போனால் இன்னொரு ஏதோ ஃப்ளைட்லாம் மிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் போல், அதனால் திரும்ப வராங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. சொன்னதுமே தான் ஜேகேக்கு வந்து சந்தோஷமே வருது. ஓகே அப்போ ஜேகேவோட ஓகே சேர்ந்துருவா, நம்ம 2 பேர் இருந்தா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அவருக்குமே அப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. உலகத்துலேயே நான் இல்லாமல் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங், நான் ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு ஒயின் இப்போ வர்றான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லும்போது டக்குன்னு எல்லோரும் பார்த்துட்டு, ஏன் இப்படி என்ன எல்லோரும் இப்படி சடனாக பார்க்குறீங்க, இல்லைடா நீ இப்படி இருக்கிற பையன் கிடையாது, என்ன ரொம்ப முத்தி போச்சோ அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம் எனக்கே தெரியாமல் வந்து முத்திருச்சு போல். எனக்கு ஒயின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் மேரேஜ்லாம் பண்ண அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாதுல்ல அவங்கன்னு கேட்டோன்னே, டேய் சும்மா நீ ஓட்டுறதுக்காக அப்படி கேட்கலையா, நீ இவ்வளோ அழுகும் போதுமே நீ இப்படி இருக்கான்னு தோணுச்சு, ஆனால் இப்போ கல்யாணம் வரைக்கும் நீ பேசிகிட்ருக்க. டேய் அந்த பொண்ணு வேறு ரிலீஜியன்டா, வேறு ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரி, வேறு லாங்குவேஜ்டா அந்த பொண்ணு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறேன். எதுவுமே நீங்கள் 2 பேரும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஜேகே வந்து ஆக்சுவலி நிறையா புக்ஸ் வந்து படிச்சுட்ருப்பார். அப்போ புக்ஸ் படிக்கும்போதே இங்கேருந்து நம்ம ஒரு சவுத் இந்தியன்லேருந்து நம்ம ஒரு குயின் வந்து கொடுத்துருக்கோம்ல, கொரியா கிங் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கிங் வந்து நம்மளோட கிங் வந்து அங்கேருந்து ஒரு குயினை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் பேசும்போதே நிறையா தமிழ் வேர்டுன்னு சொல்லுவாள். எனக்கு அந்த லாங்குவேஜ் அந்தளவுக்கு தெரியாது, அந்தளவுக்கு இல்லை, சுத்தமாக எனக்கு தெரியாது. ஆனால் அவள் பேசும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. அவள் நார்மலாக கொரியனும் இதுவும் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சில விஷயங்கள் இந்த ஆக்சென்ட் அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. நான் அதை போக போக பிக்கப் பண்ணிக்குவேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கிலீஷும் தான் எனக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அந்த மாதிரி லேர்ன் பண்ணிப்பேன். அவள் கூட பேசுகிறதுக்கு இருந்தால் போதும், 2 பேருக்குமே இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லாவே தெரியும், அதனால் அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லும்போது இவன் என்னோட இந்த அளவுக்கு இருக்கானே, இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இந்த அளவுக்கு வந்து பார்த்து ஒரு 2-3 டேஸ் தானடா ஆகும், ஒரு 1 வீக் தான் ஆகும். ரொம்ப பழக்கம் வந்து இவ்வளோ நாள் தான். இதுலேயும் உனக்கு என்னடா அவ்வளோ பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுது அவங்கன்னு சொல்லும் போதே கண்ணு கலங்குது. ரொம்ப ஃபீலிங்காக சொல்லியிருந்திருப்பான். எல்லாருக்குமே புரியுது, ஓகேவன் விட மாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நீங்களும் அப்போ தான் காரில் ஏறி வந்துட்டுருக்கீங்க. வந்து இங்கே இறங்குறீங்க. இறங்குனதுக்கப்புறமே வெளியில் வந்து சவுண்டு ஓடுற சவுண்ட் வந்து கேட்குது. யாருடா என்ன சவுண்டு ஓடுற மாதிரி கேட்குதுன்னு டக்குன்னு கதை திறந்து பார்க்கும்போது தான் பார்த்தா மேனேஜராக இருக்கட்டும், இன்னும் சில
ஆட்கள் வந்து ஓடிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இல்லை போன வயன் மேம் வந்து திரும்ப வர்றாங்களாம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. இங்கேயே தான் ஸ்டேவா அப்படின்னு. எப்படியும் இங்கே வருவான்னு நினைக்கல, ஆனால் இங்கேயே பரவாயில்ல வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லியிருப்பாள், நம்ம வெளியில் ஹோட்டலில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேணாம், அங்கேயே இன்னைக்கு நம்ம லைவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவார். நீங்கள் அப்போலாம் வந்து இறங்குறீங்கடா. ஓகே, இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளைக்கு 7th எபிசோட் வந்து பார்க்கலாம்டா. பாய்.